भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासना सक्तम श्री विद्यापीठभूषणம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி தொடர்ச்சியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன்றன் பரம ஆகம பத்ததியே. முதலிலே இரவியினுடைய திருவடி தாமரைகள் அவருடைய தலையிலே இருக்கிறது என்று குறிப்பிட்டார். பிறகு சிந்தையுள்ளே இடையராத அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பேற்றினை அவர் பெற்றிருக்கிறார். சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே, அந்த சிந்துர வண்ணத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். தேவியினுடைய அருமையான திருத்தோற்றத்தை அந்திக்கு நிகர் மெய்யண்ணல் என்று சொல்லுவார் கந்தபுராணத்திலே. அப்படிப்பட்ட செக்கச்செவேர் என்ற சிவந்த நிறத்தழகியாக தேவி இருக்கிறாளே, அந்த சிந்துர வண்ணத்தை யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து சொல்லுகிறார். சிந்துர வண்ணப்பெண்ணே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முன்னியனின் அடியாருடன் கூடி, அதுதான் முக்கியமான விஷயம். அடியார்களோடு இணைந்து இருக்க வேண்டும். ஏன் அடியார்களோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடியார்கள் தான் நம்மை நல்ல வழியிலே நெறிப்படுத்துவார்கள். ஆகினாலே தான் யார் எதை பாடினாலும் யார் எதை சொன்னாலும் சொன்னார்கள், நல்ல அடியார்களுடைய கூட்டு அவசியமானது. ஆதிசங்கரர் சொல்லுவார், சத் சங்கத்வே நிச்சங்கத்வம் நிச்சங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. கவியரசர் மிக அழகாக தமிழிலே மொழிபெயர்த்து தந்தார். தத்துவம் அறிந்தவரின் கூட்டுறவு கொண்டுவிடு சந்ததிகள் பாசம் மறையும் சந்ததிகள் பாசமதை வென்ற பின்னர் காசு பணம் தமக்கென்னும் நினைப்பு மறையும் சொத்து சுக ஆசைதனை விட்டவுடன் ஓர் நொடியில் தோன்றிடும் அமைதி நிலையும் தோன்றியது அமைதியெனில் ஆன்ற புகழ் ஜீவனது தூயவனின் தாளை அடையும். தத்துவ நிலைக்கு வர இத்தனை இருக்க நிதம் தள்ளாடி என்ன பயனே தாமரையின் வாசமென மாமரையை சொன்னவனை சந்ததமும் பாடு மனமே என்று சொல்லுவார். அப்படி அந்த தத்துவம் அறிந்தவருடைய கூட்டுறவு முன்னியனின் அடியாருடன் கூடி என்று சொன்னாரே. ஆகையினாலே தான் அவ்வை பிராட்டி சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்லுவார்கள், கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி என்று சொல்லுவாள். விநாயகர் அகவலை திரும்ப திரும்ப நாம் படிக்கிற பொழுது அதிலே சொல்லக்கூடிய அருமையான பல செய்திகளிலே உயர்ந்த செய்தி, கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி. அந்த மெய்த்தொண்டர் குழாத்துடன் நாம் இருந்தால் நமக்கு என்ன பேர் இருக்கிறது என்று சொன்னால், அவர்களை பார்த்தால் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு பிரதோஷம், இன்றைக்கு கார்த்திகை, இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி, இன்றைக்கு பௌர்ணமி அபிஷேகம், இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி வைரவர் வழிபாடு என்று அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அது போன்ற நல்ல செய்திகளை நமக்கு பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது நாமும் அங்கே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வரும். அப்படி அந்த மெய்த்தொண்டர்கள் இருக்கிறார்களே, அவரோடு சேர்ந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே ஆழ்ந்து போயிருக்கிறார். இறைவிக்கு பலவிதமான நாமங்கள் இருக்கிறது. 64 கலைகள் கொண்டவளாக தேவி இருக்கிறாள். அப்படி 64 கலைகள் கொண்டவளை இடையராது சிந்திக்கக்கூடிய பேற்றினை அவர் பெற்றிருக்கிறார். அது எதனாலே கிடைத்தது என்று சொன்னால், நல்ல அடியார்களோடு சேர்ந்து செல்வதனாலே தான். நல்ல அடியார்களோடு சேர்ந்து சென்றால் என்ன ஆகும்? அவர்கள் நல்ல பாதையிலே நம்மை இழுத்து கொண்டே செல்லுவார்கள். ரொம்ப அழகாக சிவஞான போதம் சொல்லும், ஒரு மிகப்பெரிய பசுக்கூட்டம், அந்த பசுக்கூட்டத்திலே ஒரு கன்றுக்குட்டி பிறந்து விட்டது. அந்த கன்றுக்குட்டிக்கு 2 கண்ணும் தெரியாத சூழ்நிலை. ஆனால் தினசரி அது மேய்ச்சலுக்கு செல்ல வேண்டும். மேய்ச்சலுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அது மேய்ச்சலுக்கு செல்லும், நன்றாக மேய்ந்து பிறகு அதுவே திரும்ப வீட்டுக்கு வந்துவிடும். அப்படி 2 கண்களும் தெரியாத ஒரு கன்றுக்குட்டி எப்படி மேய்ச்சலுக்கு சென்று திரும்ப வீடு சேர்கிறது என்று கேட்டால், 2 பசுமாட்டுகளுக்கு இடையே அது உரசிக்கொண்டே சென்று விடுமாம். 2 பசுக்களுக்கு இடையே உரசிக்கொண்டே சென்று அந்த மேய்ச்சல் நிலத்திற்கு வரும். திரும்ப 2 பசுமாட்டுக்கு இடையே உரசிக்கொண்டே வந்து வீடு வந்து சேர்ந்து விடுமாம். கோவோடு சேர்ந்து குருட்டாவும் ஊர் புகுந்த கால் என்று அந்த அருமையான செய்தியை சொல்லுகிறார்கள். அதுபோல எனக்கு ஞானம் இருக்கிறதோ ஞானம் இல்லையோ, இறைவியை பற்றி தெரிகிறதோ தெரியவில்லையோ, நல்ல மெய் அடியார்களுடன் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை அங்கு அந்த பாதைக்கு அழைத்து கொண்டே செல்லுகிறார்கள். முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் ஒன்றன் பரம ஆகம பத்ததியே. முறையாக எதை செய்தாலும், எங்கள் செட்டிநாட்டிலே சொல்லுவார்கள், எல்லாம் முறையா இருக்கணும்பா அப்படிம்பாங்க. அந்த முறை ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் முறை முக்கியம். சில பேர் இப்படியும் அப்படியுமாக இப்படியும் அப்படியுமாக அப்படியெல்லாம் செய்து பார்த்தால் அது எப்படி வரும் என்று கேட்டால் அதில் ஒரு ஒழுங்கு வராது. எதிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு முறை இருக்க வேண்டும். அப்படி தேவியை உபாசனை பண்ணுவதற்கு, தேவியை வழிபாடு பண்ணுவதற்கு ஒரு முறை இருக்கிறது.
அந்த முறையை யார் மூலமாக? ஒரு குருநாதர் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்ரீவித்யா உபாசனையை மிக சிறப்பாக நாம் கற்றுக்கொண்டு விட்டால் அந்த தேவியினுடைய திருக்கோலத்தை நம்முடைய சிந்தைக்குள்ளே எப்பொழுதும் கண்டுகொண்டே இருக்கலாம். அப்படி காண்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியமான விஷயம், முதலிலே நல்ல அடியார்களோடு கூடுவது. நல்ல அடியார்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது அவருடைய மந்திரத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருப்பது. நல்ல அடியார்களோடு சேர்ந்து அவள் மந்திரத்தை சொல்லி முறையாக அந்த உபாசனையை கற்றுக்கொண்டு தேவியை நாம் பூஜித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தலையிலும் கூட அந்த பராசக்தியானவள் பாதங்களை பதிப்பாள். அந்த மந்திர சித்தியை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பாடலை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய மந்திரம், நமக்கு தெரிந்த மந்திரம் இறைவனுடைய திருநாமம். அந்த இறைவனுடைய திருநாமத்தை, அதற்கு மேலே பலவிதமான மந்திரங்கள் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு எளியவனுக்கு, ஒரு அடிப்படையாக உள்ளவனுக்கு என்ன தெரியுமோ அந்த இறைவனுடைய திருநாமத்தை நாம் இடையராது சொல்லுவதற்கு நமக்கு நிச்சயமாக நல்ல அடியார்களுடைய கூட்டு அவசியமான விஷயம். அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது உருகி சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் மிக முக்கியமான விஷயம். அத்தகைய ஒரு நன்மையை, ஒரு மந்திர சித்தியை அருளக்கூடிய அந்த பாடல், இந்த அருமையான பாடல். இதை நாம் சொல்லுவோம், நன்மைகளை நிச்சயம் வெல்லுவோம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதன் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில காஞ்சி மகா சுவாமிகள் போலூருக்கு பக்கத்துல கலசப்பாக்கம் போயிருக்கார். அந்த கலசப்பாக்கத்துல சிவன் கோவிலுக்கு போயிருக்கார். அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட பாதரட்சைகளை யார் வச்சுருப்பான்னு மகா சுவாமிகள் பார்க்கிறார். ஒரு போஸ்ட் மாஸ்டர் வரார். அந்த போஸ்ட் மாஸ்டர் மனசுக்குள்ள மகா சுவாமிகளோட பாதுகைகள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது தெரிஞ்சு இவருக்கு ஏத்த மாதிரி அந்த பாதுகைகளை மகா சுவாமிகள் அவற்றை கொடுக்கிறார். பாதுகைகளை வச்சு ஆனந்தப்படுறார். ஒரு மகானோட பாதுகைகள் தன்னோட கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆனந்தப்பட்டு அதை வச்சுட்டு இருக்கார். அந்த நேரத்துல அடுத்த ஒரு எண்ணம் அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு வருது. மகா சுவாமிகள் உள்ள சிவ தரிசனத்துக்காக போயிருக்காரு. நாம இந்த நேரம் கோவிலுக்குள்ள மகா சுவாமிகளுக்கு பக்கத்துல இருந்தா அந்த சிவனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருப்போமே, ஒரே சமயத்துல ரெண்டு ஈஸ்வரனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமேன்னு அந்த எண்ணத்துல இருந்துட்டு இருக்கார். இந்த எண்ணம் அப்படியே மகா சுவாமிகளுக்கு போறது. மகா சுவாமிகள் கோவிலுக்குள்ள அந்த சிவனோட கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால இருக்கார். அந்த அர்ச்சகர் ஒரு ஆரத்தி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆரத்தி தட்டை எடுத்து அந்த கற்பூரத்தை ஏத்த போறார். ஒரு ஜோதியை கொடுக்க போறார், ஜோதியை ஏத்த போறார். அந்த நேரத்துல மகா சுவாமிகள் அந்த அர்ச்சகரை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிப்பந்தி ஒருத்தனை கூப்பிடுறார். அந்த சிப்பந்தி பக்கத்துல வந்து பெரியவா என்ன பெரியவா அப்படிங்கிற. அப்ப மகா சுவாமிகள் சொல்றார், வாசல்ல ஒருத்தர் என்னோட பாதைகள் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நேரப்போ அவர்கிட்டேந்து இந்த பாதுகைகளை நீ வாங்கிக்கோ, வாங்கி கொஞ்ச நேரம் நீ வாசல்லையே நில்லு, அவரை உள்ள அனுப்பு, அவர்கிட்ட சொல்லி அனுப்பு, மகா சுவாமிகள் உங்களுக்காக சிவ தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கார், நீங்க உள்ள போன பிறகுதான் அந்த சிவனுக்கு ஆரத்தி நடக்குமான்னு நீ சொல்லி அவரை உள்ள அனுப்புன்னு மகா சுவாமிகள் சொல்றார். இந்த சிகை வச்சிருக்கக்கூடிய இந்த சிப்பந்தி வெளியில போறார். கோவிலுக்கு வெளியே போன பிறகு அந்த போஸ்ட் மாஸ்டர் கையில விஷயத்தை சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற அந்த பாதுகைகளை வாங்கிக்கிறார். நீங்க உள்ள போங்க, பெரியவா காத்துன்னு இருக்கா, ஆரத்தி நடக்க போறது, நேர சிவனோட சந்நிதிக்கு போங்கன்னு சொல்ற. இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு வலவலத்து கொடுத்து கண்ணுல ஜலம் தழும்ப ஆரம்பிச்சுடுத்து. அந்த பரபிரம்மம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி படிக்கிறது? இந்த பாதுகைகளை கையில வச்சுக்கணும்னு நினைச்சோம், இந்த பாதுகைகளை கையில கொடுத்துடுத்து. உள்ள போன பிறகு இந்த பரபிரம்மத்துக்கு பக்கத்துல நின்னுண்டு அந்த இறைவனுக்கு காண்பிக்கக்கூடிய ஆரத்திய தரிசனம் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். இந்த விஷயமும் மகா சுவாமிகளுக்கு போய் நம்மளை உள்ள கூப்பிடுறாரு. இவர் எப்பேற்பட்ட தெய்வம், இந்த கலியுக தெய்வத்தை நாமெல்லாம் எப்படி கொண்டாடணும், இந்த கலியுக தெய்வம் நமக்குன்னே அவதரிச்சு வந்தது மாதிரி இருக்கே அப்படின்னு ஆனந்தப்பட்டு இந்த பாதுகைகளை அந்த சிப்பந்தி கிட்ட கொடுத்துட்டு விறுவிறுன்னு உள்ள ஓடுறார். யாரு? போஸ்ட் மாஸ்டர் உள்ள போறார்.
உள்ள போய் நேர சிவன் சந்நிதிக்கு போறார். அந்த அர்ச்சகர் அந்த ஆரத்தி தட்டை கையில வச்சுட்டு இருக்கார். இவர் போன பிறகு மகா சுவாமிகள் ஒரு சொடக்கு போட்டு அவரை கூப்பிட்டு தனக்கு பக்கத்துல நிற்க சொல்றார். மகா சுவாமிகளுக்கு பக்கத்துல அந்த போஸ்ட் மாஸ்டர் நிற்கிறார். அந்த அர்ச்சகரை பார்த்து மகா சுவாமிகள் ஒரு ஜாடை காமிக்கிறார். ஆரத்தி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறார். உடனே அந்த அர்ச்சகர் அந்த கற்பூரத்தை ஏத்தி அந்த சிவனுக்கு ஆரத்தி காமிக்கிறார். ஆரத்தி காமிக்கும் போது மகா சுவாமிகளுக்கு பக்கத்துல இருந்துட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் தரிசனம் பண்றார். எங்க தரிசனம் பண்றார்? அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்றார். அந்த ஆரத்தி காண்பிக்கக்கூடிய அதே வேளையில இந்த மகா சுவாமிகளையும் பார்த்து, ஆஹா, ஒரு கலியுக தெய்வம் நம்ம பக்கத்துல இருக்கே, இந்த ஈஸ்வரனுக்கு காட்டக்கூடிய அந்த ஆரத்தி இவருக்கும் காமிக்கலாமே அப்படின்னு மனசுல நினைச்சு, இவரும் சர்வேஸ்வர சொரூபம் தானே அப்படின்னு நினைச்சு ஒரே சமயத்துல 2 ஈஸ்வர சொரூபத்தை தரிசனம் பண்றார். தரிசனம் பண்ணி முடிச்ச பிறகு அவரோட கண்கள் அப்படி கலங்கி போய், நாம என்ன நினைச்சோமோ அதை கொடுத்துட்டாரே அப்படின்னு அந்த திருவடியில தன்னோட பாதத்தை பணிச்சு வழங்குறார். அந்த மகா சுவாமிகள் பாதத்தை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஈஸ்வரனையும் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்நிதியில விழுந்து வணங்கின பிறகு மகா சுவாமிகள் ஒரு ஆசி பண்ணி இவர் அனுப்புறார். ஒரு பக்தனோட மனசுல என்ன எண்ணம் இருந்தாலும் அதை அழகா நிறைவேற்றி வைக்கிறார். இது மட்டும் இல்ல, மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு களங்கமான எண்ணத்தோடு வந்தாலோ, ஒரு விதமான ஒரு மமதையோடு வந்தாலோ, ஒரு விதமான அகங்காரத்தோடு வந்தாலோ, அப்படி கிள்ளி எறிகிற மாதிரி மகா சுவாமிகள் அழகா கிள்ளி எறிஞ்சிடுவார். பொதுவா நாம ஒருத்தரை திட்டுறோம், ஒரு கண்டிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கடுமையா சொல்லக்கூடாது. சைக்காலஜி என்ன சொல்றதுன்னா, ஒருவரை நாம திட்டும் போது ரொம்ப அன்பா திட்டணும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம பொறுமையா சொன்னாதான் அது குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு விஷயத்தை கடுமையா சொன்னோம்னா அதனோட போக்கே வேற, அது எதிர் விளைவுகளை உண்டாக்கிடும். அதே போல மகா சுவாமிகள் சந்நிதிக்கு யார் வந்தாலும், ஒரு மமதை அகங்காரத்தோட வந்தாலும் மகா சுவாமிகள் அதை கண்டிக்கிறது மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப பொறுமையா அழகா சொல்லி பண்ணிடுவார். மகா சுவாமிகள் சந்நிதிக்கு ஒரு முறை ஒரு குடும்பம் வந்தது. அந்த குடும்பத்துல கணவன் மனைவி கொஞ்சம் வயசானவா. அவ கூட ஒரு பையன் வந்தான். அந்த பையன் அமெரிக்காவில் ஒரு பெரிய டாக்டரா இருக்கான். சாதாரணமா அந்த காலத்துல ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். தன்னோட குடும்பத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை பிடிபடாது. தன் குடும்பத்தில் ஒரு டாக்டர் இருக்காரே அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு தம்பட்டம் அடிச்சுப்பா. அதே போல அந்த குடும்பம் மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வந்திருக்கு. அந்த கணவன் மனைவி அவர்களோட மகன் ஒரு டாக்டர். இந்த டாக்டர் அப்படிங்கிறத மீறி இவர் அமெரிக்காவில் ஒரு டாக்டரா இருக்கார். அமெரிக்காவில் தங்கி இருந்து அங்க சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கார். இந்த டாக்டரை மகா சுவாமிகள் சந்நிதிக்கு கூட்டின்னு வந்திருக்கார். மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வந்த பிறகு மகா சுவாமிகளுக்கு முன்னாடி நிற்கும் போது மகா சுவாமிகள் அண்ணாந்து பார்க்கிறார். யாரு, உன் பிள்ளையா அப்படின்னு கேட்கிறார் மகா சுவாமிகள். உடனே அந்த தாயும் தந்தையும் மகா சுவாமிகள்கிட்ட சொல்றா, ஆமா இவன் என் பையன் தான், இவன் பெரிய டாக்டர், நிறைய படிச்சிருக்கான், அமெரிக்காவில் இவன் பண்ணாத சிகிச்சையே கிடையாது, உடம்புல எந்த விதமான இடத்துக்கு என்ன சிகிச்சை செய்யணும்னாலும் இவன் ரொம்ப அழகா பண்ணிடுவான், அந்த இடத்துல இவன் ரொம்ப பேர் வாங்கின டாக்டர், இவனை போல டாக்டர் அமெரிக்காவிலே கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு தங்களோட பையனை பத்தி எப்படிலாம் உயர்வா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மேல 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 சொல்லிட்டே போற. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகளோட சன்னிதானத்துக்கு ஒரு கணவன் மனைவி வயசான வந்திருக்கா. கூட அவளோட பையன் வந்திருக்கான். அந்த பையன் ஒரு டாக்டர், அதுவும் இங்க அமெரிக்காவில். அந்த பையனை பத்தி இங்க பெருமையா மகா சுவாமிகள் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா அந்த தம்பதியர்கள். மகா சுவாமிகள் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லாத மாதிரி சொல்லணும். நாம ஒரு விஷயத்தை பெருமையா சொல்ல போறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்லணும்.
மகா பெரியவா நம்மளை பாராட்டுவா. அதே நேரம் அந்த பெருமையான அந்த விஷயத்தை நாமளே பெருமையா மகா சுவாமிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா அதற்கு ஒரு குட்டு விழும் மகா சுவாமிகள் சன்னிதானத்தில். இந்த தம்பதியர்கள் சொல்ல சொல்ல மகா சுவாமிகள் கேட்டுருக்க, ஓ அப்படியா, பெரிய டாக்டரா, அமெரிக்காவிலையா, எல்லாம் கேட்டுட்டு மகா சுவாமிகள் அந்த டாக்டர் பையனை பார்க்குறார். ஏண்டாப்பா நீ பெரிய டாக்டர்னு சொல்கிற, உன்னளவுக்கெல்லாம் நான் படிக்கலை, நல்லா சின்ன வயசுலேயே சன்னியாசத்துக்கு வந்துட்டேன், நான் பெரிய படிப்பெல்லாம் எதுவும் இல்லை, உன்னளவுக்கு விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எப்படி மகா சுவாமிகள் தன்னை இறக்கிண்டு பேசுகிறார் பாருங்க. உன்னளவுக்கு விஷயம்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த மருத்துவத்தில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த சந்தேகத்தை உன்னால தீர்த்து வைக்க முடியுமா, நீ தான் தீர்த்து வைக்கணும்னு மகா சுவாமிகள் ரொம்ப தொன்மையா அந்த டாக்டர் பையன்கிட்ட பேசுறார். அந்த டாக்டர் பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்னடா அது, பெரிய சன்னியாசி, பீடாதிபதி, நாம வணங்கக்கூடிய ஒரு குரு, இவர் நம்ம கிட்ட இப்படி கேட்கிறாரே அப்படின்னு லேசா கொஞ்சமா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு தலைகணம் கூட அந்த நேரத்தில் வந்துதான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தையாருக்கும் தாயாருக்கும் கூட, ஆஹா மகா சுவாமிகள் நம்ம பையன்கிட்டயே ஒரு சந்தேகத்தை கேட்க போறாரே, நம்ம பையன் எப்பேற்பட்ட படிப்பு படிச்சிருக்கான், எத்தனை சிகிச்சை முறைகளை பண்ணியிருக்கான் அப்படின்னு அவளுக்கும் தோணித்தான். அந்த பையன் சொல்றான் பெரியவாளை பார்த்து, சொல்லுங்க பெரியவா, நான் சொல்றேன் பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்ன பிறகு அந்த மகா சுவாமிகள் என்கிற தெய்வம், ஆய கலைகள் அனைத்து கலைகளையும் அறிந்த அந்த தெய்வம் தன்னை இறக்கிண்டு ஒரு கேள்வியை இந்த டாக்டர் பையன்கிட்ட கேட்கறது. ஏண்டாப்பா உயிர் உயிர்னு சொல்றோமே, அந்த உயிர் எந்த இடத்துல இருக்கு, அந்த உயிர் எப்படி போகும், அந்த உயிரை நீ பார்த்திருக்கியா, அந்த உயிர் எப்படி இருக்கும், ஒரு கண்ணுன்னா ஒரு ஷேப் சொல்றோம், காதுன்னா இப்படி இருக்குன்னு சொல்றோம், உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த பையன்கிட்ட கேட்கிறார். அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு மகா சுவாமிகள் கூடவே சொல்றார், உங்க அம்மா அப்பெல்லாம் சொன்னாடா, நீ ஹார்ட் எல்லாம் அறுத்து உள்ளெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவியா, நீ ஹார்ட் எல்லாம் அறுத்தா உனக்கு உயிரை பத்தி தெரிஞ்சிருக்குமே, நீ சொல்லண்டா அப்படின்னு மகா சுவாமிகள் ஒரு குழந்தை போல அந்த டாக்டர் பையன்கிட்ட கேட்கிறார். டாக்டர் பையன் ஆடி போயிட்டான். டாக்டர் பையனுக்கு பேச்சு வரல. அதாவது ஏதான ஒரு உறுப்பை பற்றி கேட்டால் சொல்ல முடியும், எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆன்ம சாதனம் நமக்கு கிடைப்பதற்கு, அதாவது மனிதனோட சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை பத்தி இந்த மகான் கேட்டா அந்த டாக்டரால எப்படி சொல்ல முடியும்? உயிருங்கிறது நம்ம கையிலையா இருக்கு? இந்த உடம்பு அப்படிங்கிறது, இந்த உடம்பை இறைவன் படைத்தான், இந்த உடம்புக்கு உயிரை இறைவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்றோம். ஒருவர் இறந்து போகிறார் என்றால் உடல் ஒரு இடத்திற்கு போகிறது, உயிர் இங்கே போகிறது. இதெல்லாம் ஒரு டீப்பான ஸ்டடி. மகா சுவாமிகள் அந்த டாக்டர்கிட்ட கேட்கிறார், உயிர் எங்க போறது, உயிர் எப்படி இருக்கும், உயிரை நீ பார்த்திருக்கியா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்க கேட்க அந்த பையன் கண்ணில் ஜலம் வர ஆரம்பிச்சு கொடுத்து மகா சுவாமிகள் சந்நிதியில் விழுந்து வணங்கினா. கூடவே அவன் கூட வந்த தந்தையாருக்கும் தகப்பனாருக்கும் விஷயம் புரிஞ்சுடுத்து. நம்ம பையனை பத்தி நம்ம மிகைப்படுத்தல பல விஷயங்களை மகா சுவாமிகள்கிட்ட பேசிட்டோம். இது போன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. எத்தனையோ படிப்பை படிச்சிருந்தாலும் என்றைக்கும் நாம பணிஞ்சுதான் இருக்கணும். அந்த பணிவு நம்மிடம் இல்லையே அப்படின்னு அந்த தாயாரும் தகப்பனாரும் வருந்தி தங்களோட செயலுக்கு மகா சுவாமிகள் காலில் அவரோட சந்நிதியில விழுந்து மன்னிப்பு கேட்டாளா. மகா சுவாமிகள் அதன் பிறகு அந்த டாக்டர் பையனை ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சார். நீ நன்னா இருப்பட, ஏதோ உங்க அப்பா அம்மா இப்படி சொல்லிட்ட, நீ நிறைய இதெல்லாம் பண்ணி சிகிச்சை முறைகள் பண்ணி வைத்தியத்துல நன்னா பேர் எடுக்கணும் அப்படின்னு மகா சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம். எப்பேற்பட்ட ஒரு தன்மை பாருங்க. தன்னோட சந்நிதிக்கு எந்த விதமான எண்ணத்தோடு தேடி வந்தாலும், அகந்தையோட வந்தாலும், அகங்காரத்தோட வந்தாலும், ஒரு செருக்கோட வந்தாலும், அதை ரொம்ப அழகா ரொம்ப நாசூக்கா எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சு இந்த விஷயத்தையும் அவளுக்கு புரிய வைக்கணும். அதுல மகா சுவாமிகளை மிஞ்சி யாருமே கிடையாது. என்னத்தான் நாம இந்த விஷயத்தை ஒருத்தர்கிட்ட பேசினாலும் பேசும்போது சில வார்த்தைகள் தடிமனா வந்துடும். சாதாரணமா பேசும்போது
நம்ம சாதாரணமா பேசுறது மாதிரி தெரியும். ஆனா எந்த டோன்ல பேசுறோம், எப்படிப்பட்ட ஸ்தாயில பேசுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சில வார்த்தைகள் கடுமையா எதிராளியோட மனசை சங்கடப்பட வைக்கும். ஆனா மகா சுவாமிகள் சன்னிதானத்துல மகா சுவாமிகளுக்கே கோபம் ஏற்படும்படியா பேசினா கூட மகா சுவாமிகள் ரொம்ப தன்மையா பேசி இது அப்படி கிடையாதுப்பா, இது இப்படித்தான் அப்படின்னு அந்த விஷயத்தை உணர்த்தி அங்கிருந்து வெளியில் அனுப்புவர். அதுதான் மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் போன்ற அந்த தெய்வங்கள் வாழ்ந்த காலத்துல மகா சுவாமிகள் கூட இருந்த பக்தர்கள் அத்தனை பேரும் மகா சுவாமிகளோட இந்த பல ரசங்களை அனுபவிச்சிருக்க. மகா சுவாமிகளுக்கு நகைச்சுவை உணர்வு உண்டு, கருணை உள்ளம் உண்டு, இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ஒரு சாதாரணமான மனிதன் எத்தகைய குணங்களை கொண்டு வாழ வேண்டுமோ அத்தகைய குணங்கள் அனைத்தையும் கொண்டு மகா சுவாமிகள் என்கிற ஒரு சொரூபம் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறது. அந்த மகானை நாம பல விஷயங்களுக்கு நாம ஒரு பாடமா எடுத்துக்கணும். அந்த மகான் நமக்கு சொல்லிட்டு போன பல விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்லதுக்காக. அந்த மகான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம சந்ததி நல்லபடியா விருத்தியாகணும், நம்ம சந்ததிக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் நன்னா பண்ணிட்டு இருக்கணும், தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு நன்னா கிடைக்கணும், எந்த விதமான ஒரு பூசலும் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, கணவனுக்கு மனைவிக்கு ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்ன போதனைகள் அத்தனையும் பார்த்தா அதை படிச்சாலே போறோம். மகா சுவாமிகளை ஒரு தெய்வமா நம்ம மனசுலையும் நம்ம வீட்டு பூஜை ரூம்லையும் நம்ம வச்சிருந்தாலே போறோம். அந்த தெய்வம் காலாகாலத்துக்கும் நம்முடன் இருந்து நம்ம சந்ததியை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் முதல்ல நமக்கு வரணும். இந்த நம்பிக்கையோட அந்த மகானை எப்படி நம்ம வச்சுட்டு வணங்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். மகா சுவாமிகள் பற்றின இன்னொரு சுவையான அனுபவத்தை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.